Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் adenotonsillitis கேஸ் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். கூடவே viva ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு adenotonsillitis கேஸ் எடுக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அதாவது பேஷண்ட்டோட நேம், ஏஜ், செக்ஸ், ஆக்குபேஷன் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கூடவே அந்த கேஸில் அவங்களோட ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகணும். ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன கம்ப்ளைண்ட்ஸோட பேஷண்ட் நம்மளை அட்டன் பண்ணுறாங்க, அப்போ அந்த டைமில் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அதுதான் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, தென் அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, தென் ஜென்ரல் எக்ஸாமினேஷன். ஜென்ரல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு தான் எப்பயுமே லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். லோக்கல் எக்ஸாமினேஷன் வேரி ஆகும். இப்போ நம்ம adenotonsillitis கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது த்ரோட்டில் இருக்குது. த்ரோட்டில் நம்ம ஓரல் கேவிட்டி, ஓரோஃபாரிங்ஸை எக்ஸாமின் பண்ண போகிறோம். கூடவே ஓரல் கேவிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது இயரையும் பாதிக்கும், நோஸையும் பாதிக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் லோக்கல் எக்ஸாமினேஷன் இப்போ ஓரல் கேவிட்டி அண்ட் ஓரோஃபாரிங்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி நெக் பார்க்க போகிறோம். Then ear, nose, paranasal sinus, and coming to the systemic examination. Systemic examination அதாவது tonsillitis may be க்ரானிக்காக இருந்துச்சுன்னா rheumatic ஃபீவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் சிஸ்டம் இன்வால்வ் ஆகிருக்கும். தென் டயக்னோஸ் பண்ணணும் கேஸு. அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதுக்கு ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேஸ்னால் அதுக்கு இது ஃபுல்லாகவே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகே, இதுதான் ஒரு பேசிக் கேஸ்னால். ஒரு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக adenotonsillitis கேஸ்குள்ளேயே வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட், மாஸ்டர் வெற்றிவேல், aged 6 years, residing in Kandirathinam, Ariyalur, studying in 1st standard, was brought to the ENT OPD by his mother. The informant is mother and reliability is good. இதையே நாம் இன்ஃபார்மெண்ட் ரிலையபிலிட்டி பார்க்குறோன்னா சில நேரங்களில் அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரவங்க வேறு யாராவது கூட, வேறு ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ரிலையபிளாக, அதாவது ஒத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இன்ஃபார்மெண்ட்டும் ரிலையபிலிட்டியும் எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும். The presenting complaints is throat pain for 1 year, difficulty in swallowing for 1 year, and mouth breathing for past 6 months, snoring for past 6 months, and changing in voice since 4 months. அதாவது எப்பயுமே ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எழுதும் போது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி தான் எழுதணும். அதாவது எந்த பிரச்சனை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அதை கேட்டு மெயினாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன கம்ப்ளைண்ட்ஸோடு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நம்ம எழுதிக்கணும். அதை தான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸை நம்ம எலாபரேட் பண்ணணும். ஹாஸ் டோல்டு பை தி பேஷண்ட்ஸ் மதர், ஏன்னா குழந்தை 6 வயசு தான், குழந்தையால் பேச முடியாது. ஸோ அம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஹாஸ் டோல்டு பை தி பேஷண்ட்ஸ் மதர், த பேஷண்ட் வாஸ் நார்மல் 1 year back when he developed throat pain which was insidious in onset, gradually progressive, intermediate in nature, and aggravated on consuming cold foods and drinks, and is associated with difficulty in swallowing, and history of mouth breathing for past 6 months which is continuous throughout the day with no diurnal or postural variation. The patient's mother noticed he started snoring while sleeping 6 months ago, and the complaints of change in voice since 4 months that was insidious in onset and worsened during winter. The mother gave history of similar such a recurrent episodes of cold with mild fever that's relieved on taking oral medication. The mother reported a frequency of 4 episodes this year. Okay, ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் எப்பயுமே என்ன கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்களோ அதை நல்லா எலாபரேட் பண்ணி எழுதணும். எப்போ ப்ரெசென்ட் ஆனிச்சு, எப்போ அக்ரவேட் ஆகுது, எப்போ ரிலீவ் ஆகுது, அது ப்ராக்ரெசிவாக இருக்கா, நான் ப்ராக்ரெசிவாக இருக்கா, இல்லை இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வர்ற பேஷண்ட்டோட ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸை வச்சு எலாபரேட் பண்ணணும். நெக்ஸ்ட், no history of nosebleeds, nose itching, cough, headache, no history of ear pain, no history of ear discharge, no history of decreased hearing. இதெல்லாம் எதுக்கு கேட்குறோன்னா
அவங்களுக்கு இயர் நோஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறது. அப்புறம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து the child has been taking medication on and off for throat pain prescribed by a qualified medical practitioner, no history of ENT or other surgeries in the past, no history of bleeding, diastasis, no history of seizure disorder. ஓகே, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ரீவியஸ் இஎன்டி சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, பிளட் ரிலேட்டடாக ஏதாவது டிசீஸ் அவங்களுக்கு இருக்கா, சீசஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். No history of seizure disorder, no history of prolonged hospitalization, no history of diabetes mellitus, tuberculosis, ischemic heart disease, bronchial asthma. இதை வந்து நோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, நாட் அ நோன் கேஸ் ஆஃப், அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே. சில பேருக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நோன் கேஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சனல் ஹிஸ்ட்ரி, பவல் அண்ட் பிளேடர் ஹேபிட்ஸ் நார்மல், டயட் மிக்ஸ்டு டயட், ஸ்லீப் பேட்டர்ன் நார்மல், நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிக்ரீஸ்ட் appetite. அதாவது பர்சனல் ஹிஸ்ட்ரியில் அவங்களோட டயட் அண்ட் பவல் அண்ட் பிளேடர் ஹேபிட்டு, ஸ்லீப் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவங்களோட பர்த் ஹிஸ்ட்ரி, ஏன்னா இந்த குழந்தை இது வந்து 6 years old child, ஸோ அதனால் பர்த் ஹிஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். The child was born by normal vaginal delivery which was uneventful. He is first child of his parents. அதுக்கப்புறம் இம்யூனைசேஷன் ஹிஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் பண்ணணும், கம்ப்ளீட் இம்யூனைஸ்ட் டில் டேட். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளீடிங், டயஸ்டிசிஸ் அண்ட் சிமிலர் கம்ப்ளைண்ட்ஸ் இன் தி சிப்ளிங்ஸ், அதர் மெம்பர்ஸ் இன் தி ஃபேமிலி. மெயினாக வந்து ஒரு அடினோடான்சிலைட்டிஸ் கேஸில் வந்து இந்த குழந்தை 6 yearsங்கிறதுனால நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஸர்ஸ் வந்து பர்த் ஹிஸ்ட்ரி, இம்யூனைசேஷன் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோடய ப்ரொஃபஸர் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்கள், அதர்வைஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்ஸாமினேஷன். எப்பயுமே ஜென்ரல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன் போகணும், அதுக்கப்புறம் சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன். இப்போ ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் வந்து எப்பயுமே வந்து ஆன் எக்ஸாமினேஷன் the child is conscious, oriented to time, place, person, moderately built and nourished. இந்த 3மே வந்து எப்பயுமே வந்து ஜென்ரல் எக்ஸாமினேஷன் இன்க்ளூட் பண்ணணும். இந்த கான்ஷியஸ், ஓரியன்டேஷன் அண்ட் மாடரேட்லி பில்ட் அண்ட் நரிஷ்டு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து நோ பேலர், நோ இக்ட்ரஸ், நோ கிளப்பிங், நோ சைனோசிஸ், நோ ஜென்ரலைஸ்டு லிம்படினோபதி அண்ட் எடிமா. The features suggestive of adenoid faces present. அந்த சைல்டுக்கு வந்து adenoid faces present ஆகிருக்கு. இதுவே ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷன், அந்த சைல்டு பார்த்தாவே உங்களால் வந்து அந்த குழந்தைக்கு ஃபேஷியல் இதை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ என்னெல்லாம் இருக்கும், adenoid ஃபேஸஸ்னால் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து இது ஒரு ஜென்ரல் வைவா கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா டல் லுக்கிங் எலாங்கேட்டட் ஃபேஸாக இருக்கும், லாஸ் ஆஃப் நேசோலேபியல் ஃபோல்டு, இந்த நேசோலேபியல் ஃபோல்டு ஆப்சண்ட்டாக இருக்கும், ஃபேஸ் பார்த்திங்கன்னா எலாங்கேட்டடாக இருக்கும், நோஸ் பார்த்திங்கன்னா பிஞ்ச்டு நோஸாக இருக்கும், அதுக்கப்புறம் எவர்டட் அப்பர் லிப், அதுக்கப்புறம் க்ரௌடிங் ஆஃப் டீத், ஹை ஆர்ச்டு பேலட். இந்த இது எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஹை ஆர்ச்டு பேலட், க்ரௌடிங் ஆஃப், எவர்டட் அப்பர் லிப், பிஞ்ச்டு நோஸ், லாஸ் ஆஃப் நேசோலேபியல் ஃபோல்டு, டல் லுக்கிங் எலாங்கேட்டட் ஃபேஸ், இது எல்லாமே வந்து ஒரு அடினாய்டு வந்து அடினோடான்சிலைட்டிஸ் கேஸ், அதாவது மெயினாக அடினாய்டு இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நீ பார்த்த ஜென்ரல் எக்ஸாமினேஷன்லேயே இது பார்த்தாவே, ஒரு சைல்டோட அந்த ஃபேஸ் பார்த்தாவே நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் நம்ம பல்ஸ், பிபி, ரெஸ்பிரேட்டரி ரேட், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரேட், டெம்பரேச்சர், ஹைட், வெயிட் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஹைட், வெயிட் வந்து இந்த சைல்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹைட்டும் வெயிட்டும் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வெயிட் வச்சு தான் நம்ம வந்து ட்ரக் டோஸ்லாம் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பல்ஸ் ரேட் பார்த்தோம்னா இதில் 72/minutes, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்திங்கன்னா 17, பிளட் ப்ரெஷர் பார்த்தா 112/76 mmHg, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஓகே குட் 99% இருக்குது, டெம்பரேச்சர் வந்து 98.6 Fahrenheit. சப்போஸ்
சில பேர் எக்ஸ்டர்னல்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணிங்க, தெர்மோமீட்டர் வச்சுருந்தீங்களா, டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிங்களா அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து நம்ம டெம்பரேச்சருக்கு பதிலாக ஃபிப்ரைலா இல்லை ஏஃபிப்ரைலா நம்ம மென்ஷன் பண்ணலாம். என்னோடய வைவாவில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் மோஸ்ட்லி இதை கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன தெர்மோமீட்டர் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம வந்து ஃபிப்ரைலா ஏஃபிப்ரைலான்னு மென்ஷன் பண்ணால் போதும். அப்புறம் அவங்களோட ஹைட், அப்புறம் வெயிட். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன். லோக்கல் எக்ஸாமினேஷனில் நம்ம த்ரோட்டில் தான் வந்து டான்சில் இருக்குது. அதாவது ஓரோஃபேரிங்ஸில் தான் வந்து டான்சில் இருக்குது. ஸோ அதனால் லோக்கல் எக்ஸாமினேஷன் த்ரோட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணணும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லோக்கல் எக்ஸாமினேஷனில் பார்க்கணும் அப்படின்னா, ஓரல் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்பர் லிப், லோயர் லிப், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆங்கிள் ஆஃப் தி மவுத், அப்பர் அண்ட் லோயர் ஜா, ஆல்வியோலர் மார்ஜின், இதெல்லாம் பார்க்கணும். இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம நார்மல்னே போட்டுக்கலாம். அடுத்து வந்து டீத் வந்து மென்ஷன் பண்ணணும். நோ லூஸ் டீத். டென்டல் ஃபார்மில் வந்து வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா இல்லை, தேவையில்லை மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் வெஸ்டிபிள் அண்ட் ஜின்ஜோலேபியல் சல்கஸ் அண்ட் ஜின்ஜோபக்கல் சல்கஸ். டங் பார்த்தோன்னா டங் வந்து என்ன கலரில் இருக்குது, நார்மல் பிங்க் கலரில். சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். இதில் வந்து பேப்பிலைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டங் வந்து பல்க் நார்மலாக தான் இருக்குது. மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரொட்ரூஷன், ரிட்ராக்ஷன், அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ் டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஃப்ரம் மிட் லைன், ரொட்டேஷன் அபவுட் சென்ட்ரல் ஆக்சஸ், இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிப் ஆஃப் தி டங் பார்த்தோன்னா நார்மல், ஃப்ரெனுலம் நார்மல் தான். ஆன்டீரியர் டூத்தோட தி டங் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் ஆஃப் தி மவுத், ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட், ஊலா, இது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாமே நார்மல். இது ஏதாவது டிஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓரல் கேவிட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஓரோஃபேரிங்ஸில் தான் வந்து டான்சில் இருக்குது. டான்சில் வந்து இன்னொரு பேர் வந்து பாலட்டைன் டான்சில். இப்போ ஓரோஃபேரிங்ஸில் என்னென்னலாம் பார்க்கணும், ஒரு அடினோடான்சிலைட்டிஸ் கேஸில் வந்து ஓரோஃபேரிங்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் ரைட் அண்ட் லெஃப்ட், இதில் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. டான்சில் பார்த்தோம்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், யூனிஃபார்ம்லி என்லார்ஜ். டான்சில் வந்து என்லார்ஜாக இருக்குது, ரெண்டு பக்கமே சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. போஸ்டீரியர் டான்சிலர் பில்லர் வந்து கான்ட் பி சீன். ஏன்னா வந்து டான்சில் என்லார்ஜ் ஆகிருக்கிறதே வந்து மறைச்சிடுது. போஸ்டீரியர் டான்சிலர் பில்லரே நம்மளால் மோஸ்ட்லி பார்க்க முடியாது இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகிருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் பெரிஞ்சியல் வால் கான் பி விஷுவலைஸ்ட். அதே மாதிரி போஸ்டீரியர் பெரிஞ்சியல் வாலுமே நம்மளால் பார்க்க முடியாது தெளிவாக. ஏன்னா டான்சிலே என்லார்ஜ் ஆகி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு பெயின் இருக்குது, அதனால தான் அவங்களால swallow பண்ண முடியல. அப்படிங்கும்போது போஸ்டீரியர் டான்சிலர் பெரிஞ்சியல் வால் வந்து விசிபிளாக இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்குவிஸ் டெஸ்ட் ஆர் இர்வின் மோர் சைன் வந்து பாசிட்டிவ். அதாவது இர்வின் மோர் சைன்னா வந்து வைவாவில் இதை வந்து மெயினாக கேட்கலாம், இர்வின் மோர் டெஸ்ட்னா என்ன, ஸ்குவிஸ் டெஸ்ட்னா என்னன்ட்டு. ஆன்டீரியர் டான்சிலர் பில்லரில் வந்து நம்ம வந்து டங் டிப்ரெஸர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பஸ் வந்து டான்சில்லேருந்து வெளியேறும். அதுதான் வந்து இர்வின் மோர் சைன் டெஸ்ட். இது சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து கிரேட் 3 டான்சிலைட்டிஸ். இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியுது, கிரேட் 3 டான்சிலைட்டிஸ். இதே கிரேட் 4னா வந்து ரெண்டு டான்சிலுமே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிருக்கும். அதை வந்து கிஸ்ஸிங் டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிரேட் 3. இதில் வந்து இது ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர் தெரியல. அதே மாதிரி போஸ்டீரியர் பெரிஞ்சியல் வால் இதில் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது ஊலா, ரெண்டுமே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் இது கன்ஜஸ்டட். வைவாவில் வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேர் வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஆன்டீரியர் வால் வச்சு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இதில் வந்து கிரேட் 3 டான்சிலைட்டிஸ் அண்டு இது கிரேட் 4ஆக போகணுன்னா ரெண்டுமே வந்து டச்சிங் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் தி நெக்கு.
எக்ஸாமினேஷன் ஆஃப் தி நெக்கில் வந்து என்ன பால்பேட் பண்ணலாம் மெயின் அப்படின்னா, ஏதாவது லிம்ஃப் நோடு இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நெக்கை வந்து இன்ஸ்பெக்ஷன் நெக்கை பார்த்தா ஏதாவது டிஃபார்மிட்டி சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதில் நம்மளால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதனால் ட்ரக்கியா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டோட நெக்கு பார்க்குறீங்க, நெக்கில் வந்து ட்ரக்கியா மெயினாக தெரியும். ட்ரக்கியாவில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அது வந்து டிஃபெக்ட் வேறு இடத்துல இருக்கா, இல்லை அது மிட்லைனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். மிட்லைனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க நோ விசிபிள் பல்சேஷன், மாஸ் என்கார்ஜ்டு வெயின், ஏதாவது நெக்கில் வெயின் ஏதாவது பல்சேஷன் ஆகிற மாதிரி ஏதாவது எது தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பால்பேஷன், அதுக்கப்புறம் தொட்டு பார்க்கணும். ட்ரக்கியா பொசிஷன் வந்து மிட்லைனில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் கரோட்டிட் பல்ஸ் வந்து ஃபெல்ட் ஆகுதா போத் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு. ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு வந்து single non-tender round firm mobile swelling of diameter 1 cm இருக்குது இந்த குழந்தைக்கு. was palpable 2.5 cm below and behind the angle of the mandible, level 2 lymph node. ஓகே, ஜுகுலோடைகாஸ்டிக் லிம்ஃப் நோடு வந்து லெவல் 2 லிம்ஃப் நோடு. மோஸ்ட்லி வந்து இப்போ ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு வந்து எங்கே பால்பேட் பண்ணலான்னா, ஆங்கிள் ஆஃப் தி மேண்டிபிளுக்கு பின்னாடி 2.5 cm கீழே வந்து பால்பேட் பண்ணணும். இப்போ பால்பேட் பண்ணும்போது ஏதாவது நோடு என்லார்ஜ் ஆகிருக்கு, பெயின் இருக்குது, மொபைல் ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து ஜுகுலோடைகாஸ்டிக் நோடுன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைக்கு ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இது நான் டெண்டர், ரவுண்டாக இருக்குது, ஃபேர்மாக இருக்குது, மொபைல் ஸ்வெல்லிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மற்ற பார்ட்டையும் எக்ஸாமின் பண்ணணும். இயரை எக்ஸாமின் பண்ணணும், நோஸ் எக்ஸாமின் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரானசல் சைனஸ் எக்ஸாமின் பண்ணணும். இது மூணுமே இந்த குழந்தைக்கு நார்மலாக தான் இருக்குது. ஏதாவது இதில் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டான்சில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோஸ் எடுத்துக்கிறோம், நோஸில் வந்து டான்சில் வந்து என்லார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், அதை பற்றி வீடியோஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆனாவே ஃபர்தராக எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். இப்போ அடினாய்டு வந்து இந்த குழந்தைக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ அடினாய்டு இன்வால்வ் ஆகும்போது என்லார்ஜ் ஆகும்போது யூஸ்டாச்சியன் டியூபை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மிடில் இயர் கேவிட்டியில் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரிட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து ஆட்டிட்டிஸ் மீடியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரலாம். ஸோ ஃபர்தராக நான் அதை பற்றி பேசலாம். இந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் தி இயர், நோஸ், பேரநேசல் சைனஸ் மூணுமே நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் நேசல் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா யூஸிங் ஸ்டென்க்ளார் தாம்சன் போஸ்ட் நேசல் மிரர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு மிரர் மாதிரி இருக்கும், ஒரு லென்த்தாக ஒரு சின்ன ஒரு கம்பியில் வந்து எண்டில் பார்த்தோம்னா ஒரு மிரர் இருக்கும். அது வந்து ஸ்டென்க்ளார் தாம்சன் போஸ்ட் நேசல் மிரர். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அடினாய்டு, போஸ்டீரியர் எண்ட்ஸ் ஆஃப் தி டர்பினேட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஆஃப் தி யூஸ்டேஷன் டியூப், அதுக்கப்புறம் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் சாஃப்ட் பேலட், இது எல்லாமே வந்து கிளியராக தெரியும். சில சைல்டெல்லாம் வந்து போஸ்ட் நேசல் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இன்னும் ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. ஸோ அதனால் போஸ்ட் நேசல் எக்ஸாமினேஷன் பண்ண முடியலன்னா நம்ம வந்து பேஷண்ட் இஸ் நாட் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற சிஸ்டமே எக்ஸாமின் பண்ணணும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தோம்னா S1, S2 ஹியர்டு, நோ added சவுண்ட்ஸ் ஆர் மர்மர்ஸ். இது வந்து ஜென்ரல் எக்ஸாமினேஷன்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே தனியாக வந்து சிஸ்டம் எக்ஸாமினேஷன் சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து cranial nerve சிஸ்டம் பார்த்தோம்னா ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் cranial nerve ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் நார்மல் லிமிட்ஸ். ஓகே, தென் வந்து respiratory system, bilateral normal vesicular breathing sounds are heard in both sides, all the quadrants. Abdomen பார்த்தோம்னா soft move with respiration, no clinically palpable organomegaly. இந்த எக்ஸாமினேஷனில் என்னென்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், cranial nervous system, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் அப்டமன், இந்த நாலுமே வந்து மெயினாக எக்ஸாமின் பண்ணியிருக்கணும்.
அடுத்து வந்து ஃபைனலாக டயக்னோசிஸ். இது வந்து a case of chronic adenotonsillitis. ஏன்னா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1 இயர்க்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜ் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்டிகேஷன் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடணும். நான் ஸ்பெசிஃபிக்னால் வந்து மெயினாக வந்து ஹீமோக்ளோபின் பார்க்கணும், ஆர்பிசி கவுண்ட் பார்க்கணும், டபிள்யூபிசியில் வந்து டோட்டல் லியூக்கோசைட் கவுண்ட், டிஃப்ரென்ஷியல் லியூக்கோசைட் கவுண்ட் பார்க்கணும், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். வைவாவில் வந்து ஏன் ஹீமோக்ளோபின் பார்க்குறீங்க, ஏன் ஆர்பிசி கவுண்ட் பார்க்குறீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 10% கீழே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதாவது பிளட் ரிலேட்டடாக டிசீஸ் அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படி சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது பிளட் ஃபுல்லாக மோஸ்ட்லி லீக் ஆகும். இதை வந்து ஒரு வைவாவில் அப்போ என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் கேட்டது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து டியூரிங் டான்சில் சர்ஜரி அப்போ ரிலீஸ் ஆகும், எவ்வளோ வேஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. மோஸ்ட்லி அது வந்து 80 to 100 ml ஆஃப் பிளட் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், பிளேட்லெட் கவுண்ட், பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் டைப்பிங்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளட் யூரியா, பிளட் கிரியாட்டினின், பிளட் சுகர், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஆஃப் தி செஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ரே ஆஃப் தி சாஃப்ட் டிஷ்யூ, ஹெட் அண்ட் நெக் லேட்ரல் வியூ எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோப்பியில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கோப்பி போட்டு பார்க்கும்போது அடினாய்டு வந்து எவ்வளோ என்லார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரோட் ஸ்வாப் ஃபார் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி. த்ரோட் ஸ்வாப் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது என்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ அது கண்டுபிடிக்கும் போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பாருங்கள், இங்கே டான்சில் வந்து அந்த இடத்துல தெரியுதா, கீழே இந்த ஹெட் அண்ட் நெக் லேட்ரல் வியூவில். இங்கே மேலே வந்து ஹைப்பர்ட்ரோஃபியைட் அடினாய்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் 2 இருக்குது. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னால் டேப்லெட்ஸ் கொடுக்கறதுனாலேயே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு வந்து சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து யூஸ் இல்லை, இன்னமும் வந்து சைல்டு அப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிடலாம். சர்ஜிக்கலில் வந்து அடினோடான்சிலெக்டமி பண்ணுவாங்க, ஜென்ரல் அனஸ்தீஷியா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளவு தான். ஒரு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா அந்த கேஸில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக என்னென்ன வைவா கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டான்சிலர் பெட் ஸ்ட்ரக்சர்ஸ். டான்சிலோட பெட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கேட்பாங்க, லைனாக எல்லாமே சொல்லணும். இது வந்து வைவால் இந்த ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டான்சிலைட்டிஸ், அக்யூட் டான்சிலைட்டிஸ், க்ரானிக் டான்சிலைட்டிஸ், அதோட ஸ்டேஜஸ்லாம் என்ன அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அது ஸ்டேஜஸ் ஆஃப் டான்சிலைட்டிஸ் அதுலேயும். நெக்ஸ்ட்டு வந்து டான்சிலெக்டமி பண்ணுறது யாருக்கெல்லாம் பண்ணலாம், இண்டிகேஷன்ஸ் என்ன, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன, அதோட காம்ப்ளிகேஷன் என்ன பொசிஷனில் வச்சு டான்சிலெக்டமி ரிமூவ் பண்ணுவாங்க, டான்சிலெக்டமிக்கும் அடினாய்டெக்டமிக்கும் என்ன பொசிஷன் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ரோஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஹெட் ஃப்ளக்ஷன், ஹெட்டு வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும், நெக் வந்து ஃப்ளக்ஷனில் இருக்கணும். அந்த மாதிரி எப்படி ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து ஜென்ரலாக வைவால கேட்கலாம். மோஸ்ட்லி வந்து அடினோடான்சிலெக்டமி கேஸ் எடுத்தோன்னா சர்ஜரி ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதான் டான்சிலெக்டமி இண்டிகேஷன்ஸ், அதோட கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அடினாய்ட்ஸ்னா என்ன, அடினாய்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஜென்ரலாக வந்து அடினாய்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நாசோஃபேரிங்ஸில், ஓரோஃபேரிங்ஸில் என்ன லொக்கேட் ஆகிருக்கு, டான்சில் லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அடினாய்டு ஃபேஸஸ் முன்ன பார்த்தது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் எப்படி வந்து அடினாய்டு ஃபேஸஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் முன்ன பார்த்தோம், அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டான்சில் எப்படி கிரேட் பண்ணுறீங்க அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டான்சிலோட பிளட் சப்ளை என்ன அப்படின்னு மெயினாக கேட்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.